கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் பண மோசடி வழக்கில் விசாரணைக்கு சென்ற போலீசார் மீது நாயை ஏவி விட்டு கடிக்க வைத்த கணவன் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். இரத்த காயம்பட்ட பெண் எஸ்ஐக்கு என்ன ஆனது? கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள தோவாளை பகுதியில் வசிப்பவர்கள் கிருஷ்ணவேணி, நாகசுமன் தம்பதி. அவர்களுடைய உறவினரான கிரேட் பிரின்ஸ் ராஜ் சிராயன்வடை பகுதியில் ஜவுளி வியாபாரம் செய்து வந்தார். அவருடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட பிரின்ஸ் ராஜிடம் கிருஷ்ணவேணி தனது கணவர் வழக்கறிஞர் என்றும் உனது மாமனார் சொத்தை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வாங்கித் தருவதாகவும் கூறி ஆசை காட்டியுள்ளார். அதை உண்மை என நம்பிய பிரின்ஸ் ராஜ் 6 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 8 லட்சம் ரூபாய் சொகுசு காரை வழக்கிற்காக கிருஷ்ணவேணியிடம் கொடுத்துள்ளார். ஆனால் பணம் மற்றும் காரை வாங்கிக் கொண்டு நீதிமன்றத்தில் எந்தவித வழக்கும் போடாமல் அவரை அம்போவன ஜோடியாக சேர்ந்து ஏமாற்றியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த பிரின்ஸ் ராஜ் தனக்கு தெரிந்த நபர்களை வைத்து விசாரித்த பொழுது நாகசுமன் என்ற வழக்கறிஞரே இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் கிருஷ்ணவேணி மற்றும் நாகசுமனிடம் இது சம்பந்தமாக கேட்ட பொழுது பணத்தெல்லாம் தர முடியாது போட என மிரட்டியுள்ளனர். இதனால் ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் பிரின்ஸ் ராஜ் தனது பணத்தை மீட்டுத் தரக் கோரி புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் பிரின்ஸ் ராஜிடமிருந்து தம்பதியால் ஏமாற்றி பறிக்கப்பட்ட காரை மீட்டனர். அப்போது கைதுக்கு பயந்து இருவரும் தப்பியோடி தலைமறைவாகினர். இருப்பினும் தனிப்படை அமைத்து விசாரிக்க இருவரும் தோவாளையில் உள்ள வீட்டில் பதுங்கி இருப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்க உடனே ஆரல்வாய்மொழி இன்ஸ்பெக்டர் பச்சைமால், சப் இன்ஸ்பெக்டர் அனுஜன் அங்கு சென்றனர். அப்பொழுது அங்கிருந்த நாகசுமனை கைது செய்ய முயன்ற பொழுது அவர் குடுகுடுவென வீட்டிற்குள் ஓடிச் சென்று கதவை பட்டாரென இறுக்க பூட்டிக் கொண்டார். அவரது மனைவி கிருஷ்ணவேணி போலீசாரை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதுடன் தகாத வார்த்தையால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் போலீசார் மீது கிருஷ்ணவேணி தன்னுடைய நாயை ஏவி கடிக்க வைக்க சப் இன்ஸ்பெக்டர் அனுஜனுக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் கணவன் மனைவி இருவரையும் போலீசார் கைது செய்தனர். போலீசாரை தகாத வார்த்தையால் திட்டி நாயை ஏவி விட்டு அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்ததாக இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நாகசுமன் மீது மதுரை தெப்பக்குளம், அண்ணாநகர், நீலகிரி மாவட்டம் ஊட்டி, நெல்லை நான்குநேரி, திருப்பூர் மடத்துக்குளம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு மோசடி வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.